பார்த்து ரிவ்யூ குடுத்துட்டு இருக்கனாங்க. நேத்திக்கு மே 14ஆம் தேதி புரொடக்ஷன் சைட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்த வெளியிடாம இருந்தாங்க. இன்னைக்கு மே 15ஆம் தேதி ஃபைனலா வந்துட்டு படத்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா நடித்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல வெளியாயிருக்க கருப்பு படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளால இருந்து 2 பேர் அப்பாவும் பொண்ணு வந்துட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு சர்ஜரிக்காக சென்னைக்கு அவங்க வராங்க. அங்க திருட்டு பசங்க வந்து அந்த நகையை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க திருட்டு போன அந்த நகையை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த நகையை நீங்க கோர்ட் மூலியமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இதன் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த நகை கிடைக்குதா கிடைக்கலையா, இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. படத்தை பொறுத்த வரைக்கும் அன்பான சூர்யா ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ட்ரீட்டா அந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ், கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ் கொண்டாடுற விதமா ஆக்ஷன் பிளாக்கிங்ஸ் அதிரடியா வந்து இந்த படத்துல பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. த்ரிஷா தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் வந்து நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரிஷாவுக்கும் வந்துட்டு அவங்களோட படங்கள் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் அந்த படத்துல இருக்கு. அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் அந்த படம் வந்து கொண்டு போறாங்க. காமெடி போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி கோர்ட்ல பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நல்லா ஃபன்னா வந்து கொண்டு போயிருந்தாங்க. இப்படியே எத்தனை நாள் இருக்கு? படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியன்கரை பொறுத்த வரைக்கும் அவரு காட் மோட் அப்படின்ற அந்த ஒரு பாடலோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஏன்னா அந்த பாடல்ல ஒரு சில வரிகள் வந்துட்டு நல்லா இருக்கு. பட் அந்த பாடல் எனக்கு பர்சனலியா அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னோம். மீதி எடுத்துட்டீங்கன்னா படத்துல கதைக்கு தகுந்த மாதிரி எமோஷனலான பாடல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்துல எமோஷ்னலா அந்த ஒரு நகை வந்துட்டு இப்படி திருடி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்பா அப்படின்ற ஸ்தானத்துல அவர் வந்து எந்த அளவுக்கு அவரோட வழிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து நல்லா வந்து கொண்டு போயிருக்காங்க. கருப்பு சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேல பக்தியா அதிகமா இருக்கிறவங்க இந்த படம் வந்து ஒரு கனெக்டபிளான ஒரு மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் படத்துல சூர்யாவுக்கு வந்து கதாநாயகனா நடிக்கிறாரு, அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் எதுவுமே இல்லாம சூர்யா, த்ரிஷா, நட்டி நட்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு அவங்க தான் வந்து டிராவல் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சூர்யா வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அந்த சூர்யாவும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா படம் ஸ்டார்டிங் வந்து ஒரு பெண் வச்சு ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படமாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன். பட் கம்ப்ளீட்டாக ஒரு சூர்யா ஃபேன்ஸ்க்கான ஒரு படமாக வந்து கொண்டு போயிருக்காங்க.